பாட் 2 பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்குற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சுவையான ஒரு பிரியாணியை வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணும். அரிசியை ஒரு 20 to 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற விட்டுக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 3/4 கிலோ மட்டனில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் தயிர் இவ்வளவும் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல. இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அடுத்தது அந்த பிரியாணிக்கு பவுடர் ஃபார்மில் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஜாதிப்பூ, 6-7 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 6-7 கிராம்பு போட்டுக்கோங்க. நட்சத்திர சோம்பு 1 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி நம்ம இந்த மசாலாவை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம மற்றபடி எந்த ஹோல் கரம் மசாலாவும் சேர்க்க தேவையே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே பவுடராக அரைச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து அந்த விழுதை நல்லா போட்டு இதோட பச்சை வாசனை நல்லா மாறுற வரை வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே மாறிடும். அதனால் நீங்கள் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதே சமயம் தீய விட்டுறாதீங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்கிறோம் இல்லையா மட்டன், அந்த தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த மட்டனை மட்டும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஏன்னா நம்ம வெங்காயம் அரைக்கும் போது அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட இதில் போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தக்காளி சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்க்கிற லெமன், அதோட தயிர், இந்த 2ஓட புளிப்புமே இதுக்கு போதும். இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் தயிர் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதை அளந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு 2 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். அது போக 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் பலாக்காய் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாதி ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி இதெல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா கொதி வந்ததும் உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு சுற்றி நல்லா ஆவி எதுவும் வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக அடைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிற பாத்திரத்தோடவே மூடி செட்டாக இருந்துச்சுன்னா அந்த மூடியை போட்டு மூடிக்கோங்க.
இல்லை அப்படின்னா அந்த பாத்திரம் மூடுற அளவுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு அதை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. நான் 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன். இடையில ஒரு தடவை எடுத்து விட்டு கிளறி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.